டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, அந்த பொம்பளை பொறுக்கியை பற்றி பேசாதேன்ட்டு ஒரு டைட்டிலோடு போட்டிருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம குடிகார அண்ணன் 10 நாள் போதை போட்டு சுற்றிட்டு இருப்பார். அந்த குடிகார இளவரசன், அவரோட கலை, அவரோட தங்கை கலைமதி என்கிற சோற்றுமதி. அதாவது அந்த அம்மா வந்து டைட்டில் வந்து கச்சிதமாக போட்டுக்கிறோங்க, அந்த பொம்பளை பொறுக்கியை பற்றி பேசாதே. பொம்பளை பொறுக்கின்னு இந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியுமா? பூரா வந்து கண்ட பிள்ளைகளை கையை பிடிச்சி எடுத்துமே அதை பற்றி பேசுகிறதா பொம்பளை பொறுக்கி. இவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறதுனால பொம்பளை பொறுக்கினா அப்படியாவே இருந்துட்டு போகிற, அதை பற்றி கவலை இல்லை. அந்த சோற்றுமதி வந்து என்னை பற்றி பேசுறதுக்கு இந்த அம்மாவுக்கு தகுதி தராதரம் எதுவுமே கிடையாது. இந்த குடும்பத்துக்கு நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அதாவது கெட்ட வார்த்தை வந்து புதுசு கிடையாது, பல கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்குது. பரதேசி, அப்புறம் நாதாரி. ஒரு குடும்ப பெண்ணு எப்படியெல்லாம் பேசணுன்னா இந்த அம்மா பார்த்து கற்றுட்டா அந்த குடும்பம் விளங்காது. அப்புறம் கடவுள் இருக்கிறாங்க பெண்ஸ், எல்லாம் கடவுள் பார்த்துக்கிறாங்க பெண்ஸ். ஆமாம், கடவுள் இவங்க வீட்டு பக்கத்து வீட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் கடவுள் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா இந்த அம்மா அப்படி தான் பேசிகிட்ருக்கு. அப்புறம் பிரதோஷத்துக்கு சோத்தில் தட்டத்தில் சோத்தை போட்டு பிரதோஷத்தை பற்றியெல்லாம் பேசுகிறக்கு நீ எல்லாம் கடவுளை பற்றி பேசக்கூடாது மிஸ்டர் கலைமதி. இந்த மாதிரி வந்து நான் வந்து டைட்டில் வந்து ரொம்ப கேவலமாக போட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ ஒரு பெண்மணி, அதனால் நீ பேசு. உங்கள் குடும்பத்துக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறது ஒரு புதுசெல்லாம் கிடையாது. முதல்ல உன்ற குடும்பத்தை திருத்திட்டு அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசு. உன்ற குடும்பமே ஒரு நாரி போய் கிடக்குதுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, இவங்க அண்ணன் 10 நாள் போதை போட்டு ஆட்டம் போட்டு ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், கண்டபடி கெட்ட வார்த்தை வச்சுட்டு மளிகை கடைக்காரன் கூட சண்டை, அவங்க கூட சண்டை, போதை போட்டு பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு நின்றுக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போதை இவங்க குடியரசனோட குடியரசனோட மனைவி கோவிச்சிட்டு வீட்டு விட்டு போய்க்கிறாங்க. அதை பற்றி போய் உன்ற குடும்பத்தை திருத்திட்டு அடுத்தவங்கள பற்றி பேசு. நான் இப்போ என்ன சொன்னேன், மாமியார் வீட்டில் உட்காந்துட்டுக்கல, வந்து புருஷன் வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ போட்டு நல்லா சம்பாதிச்சுட்டுக்கிறாங்க தான் நான் சொன்னேன். ஆனால் இந்த அம்மாவுக்கு அப்படியே ரோசை பொத்துட்டு வருது. இவ்வளோ ரோசப்படுற நீங்கள், உங்கள் அண்ணன் 10 நாளாக போதை போட்டு வலைதளத்தில் உட்காந்துட்டு ஆக்கிரமிச்சுட்டு ஆட்டம் போட்டுக்கிறாங்க. எங்கே போனீங்க? ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்களா? ஒன்றும் கிடையாது. உங்கள் அண்ணன் பண்ணா நல்லது, அடுத்தவங்க பண்ணா தப்பு. அதாவது அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசாத. அதாவது யூடியூப்பில் இருக்கிற கேவலமான ஒஸ்ட்டான சேனல் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் நீங்களும் உங்கள் அண்ணனும் தான். சோறுங்க, அதாவது சோறுதான். யாரும் எல்லோரும் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது, நாங்கள்லாம் சாப்பாடு சாடுறோம், அவன் வேணால் வேறு ஏதாவது திம்பானான்னா, இந்த அம்மா ஒரு பொண்ணாக இருந்துட்டு கெட்ட வார்த்தை அப்படியே சர்வசமாக அள்ளி வீசுது. ஆனால் இந்த அம்மா மாதிரி நான் வந்து டைட்டில் எல்லாம் போட மாட்டேன். டைட்டில் போடுறக்கு எனக்கு 2 செகண்ட் ஆகும். ஒரு ஆம்பளை பொறுக்கின்னு ஒரு டைட்டில் போடலாம். ஆனால் அது வந்து மொத்த பெண்களையும் கேவலப்படுத்துற மாதிரி ஆயிரும். பெண்ணுன்னு இருந்தால் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பேசு. இந்த அம்மா பற்றி பேசுகிறதுனால எல்லா பெண்களும் தப்பாக இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. மொத்தத்தில் இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஆயா அண்ணன் வந்து போதை போட்டு சுற்றிட்டு இருக்கிறா. இந்த அம்மா சோறு கறி வாரத்தில் 6 நாள் கறியில் வந்து 5 நாள் கறி தான் திங்குது. எல்லோரும் கறி திங்கிறாங்க, எல்லோரும் சோறு திச்சுங்க. 365 சோத்தை காட்டி வீடியோ போடுறது எந்த ஒரு ஃபேமிலி யூடியூப்பரும் கிடையாது. அப்புறம் கடவுள் பார்த்துக்கிறாங்க. நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன், திருச்செந்தூர் பற்றி தான் பேசுவேன். அப்புறம் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன், அதை பற்றி தான் பேசுவேன். அப்புறம் பண்ணாரியம்மன் குண்டம் இறங்கினா அதை பற்றி தான் பேசுவேன். ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலை பற்றி எங்கே சொல்லுங்க, நாங்கள் கோயிலுக்கு போகிறோங்க, நாங்கள் இப்படி இருக்கிறோங்க, நாங்கள் அப்படி இருக்கிறோங்க. கோயிலை பற்றி பேசுறதுக்கு நீ எல்லாம் தகுதி தராதம் இருக்கிற ஆள் கிடையாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா உட்காந்துட்டு பொம்பளை பொறுக்கி அப்படின்ட்டு போட்டுக்குது. பொம்பளை பொறுக்கின்னு என்ன நீங்களே வச்சுங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு பிள்ளை கை பிடிச்சாலும் போதை போட்டு ஒரு பொண்ணு கூட தப்பாக நினச்சதா பொம்பளை பொறுக்கி. இந்த அம்மா உட்காந்துட்டு பொம்பளை பொறுக்கினா அப்புறம் இவங்க அண்ணன் என்ன சொல்கிறான், போதை பொறுக்கியா இல்லை குடிகார பொறுக்கியா? 10 நாள் போதை போட்டு சுற்றிட்டு இருக்கிறா, அதை பேசுறதுக்கு வக்கு இல்லை. நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறியா? கடவுள் இருக்கிறாங்க. கடவுள் இவங்க குடும்பத்தை பற்றி மட்டும்தான் காப்பாற்றுவாங்க. அடுத்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் கடவுள் காப்பாற்ற விட மாட்டாங்க. கோவில் பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் தகுதி தராதரம் இருக்குதா? நான் வாரத்தில் எந்தெந்த கோயிலில் வீடியோ போடுறேன்னு உனக்கு தெரியுமா? அப்புறம் கடவுள் இருக்கிறான் பன்ஸ், எல்லாம் அதான் எல்லா சப்ஸ்கிரைபரும் கொந்தளிச்சிட்டாங்களாட்டுக்குது. உங்களை பற்றி பேசுகிறாங்க, உங்களை பற்றி. ஆமாம், இந்த அம்மா அப்படியே ஒரு மாநாடு மாதிரி உருவாக்கி வலுவான கண்டனத்தை உருவாக்கி என்னை வந்து மீட் பண்ணுங்க. ஏமா அதாவது பேசுகிறேன்ட்டு எதாவது ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்புல பேசுகிறாப்புல பேசிட்டு கடவுள் இருக்கிறாங்க, எல்லோரும் கொந்தளிக்கிறாங்க. எத்தனை பேர் கொந்தளிக்கிறாங்க எனக்கு தெரியல. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா,
இவங்களோட சேர்ந்து சில சப்ஸ்கிரைபருங்க அவனுக்குமே புறாம பிடிச்சி திரியிறாங்க, அவனுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா நாகரிகம் என்ன விலைன்னு தெரியாது, அநாகரிகத்தின் உச்சத்தில் இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு பேட்டி கொடுத்துக்கிறாங்க. இவங்க அண்ணன் 10 நாள் போதை போட்டு அவர் ஆட்டம், அதுக்கு பேச வக்கில்லை. இவங்க அண்ணன் போதை போடும்போதெல்லாம் சண்டை பிடிக்கிறா, அதை பேச வக்கில்லை. ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணனை திருத்திட்டு அடுத்தவங்ககிட்ட வந்து அட்வைஸ் பேசு. உங்கள் குடும்பத்திலே வந்து ஒரு போதை ஆசாமி இருக்கிறாங்கன்னா நீ அடுத்தவனை பற்றி பேசலாமா? நான் என்ன சொன்னேன், மாமியார் வீட்டில் இல்லைங்க, அம்மா வீட்டில் உட்காந்து எடுக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் ஃபீஸ் கட்டியாச்சு யாராச்சும் கேட்டாங்களா? நீ உங்கள் குளத்துக்கு ஃபீஸ் கட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே வந்து நீ சோசியல் மீடியாவில் வெளியிட்டீங்கன்னா திருப்பி பேசத்தான் செய்வா. ஆமாம், நீ யூடியூப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கிற? உட்காந்து நீங்கள் வீட்டில் மட்டல் கறி, கொழும்பு ரசம், எலும்பு ரசம், அந்த ரசம் இந்த ரசன்ட்டு உட்காந்துட்டு வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறேன். அதை பற்றி தான் பேசினேன். அதை பற்றி பேசினா பொம்பளை பொறுக்கினா இந்த அம்மாவுக்கு வாய் இல்லைங்க. வாய் வந்து 10,000 அடி. நான் தான் சொன்னானுங்க, அண்ணன் 8 அடி வாஞ்சா, தங்கச்சி 1 மணி மேலே 16 அடி இல்லைங்க, 32 அடி வாஞ்சிருக்குது. அதாவது பொம்பளை பொறுக்கின்னு டைட்டிலோடு விட்டுக்குது. அந்த அம்மா ப்ரெஸ் மீட்டு வச்சுருக்குதாங்க, குளிக்காமல் சோர்த்தனமாக உட்காந்து அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்குது. இவங்களை பற்றி என்ன அசிங்கமாக பேசுனாங்க. அதாவது இவங்க ஒருத்தரோட குடும்பத்தை பற்றி பேச அசிங்கன்னா பல யூடியூப் சேனலில் போய்ப்பார், பல திரைப்பட நடிகை பற்றி பல யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் பொம்பளை பொறுக்கியா? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு கெட்ட வார்த்தை ஒன்றும் புதுசு இல்லை, நல்ல வார்த்தை இவங்க வீட்டில் இவங்க குடும்பத்துக்கு, நல்ல வார்த்தைக்கும் இவங்க குடும்பத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நாகரீகமெல்லாம் இந்த அம்மா வந்து பேசாமல், நாகரீகத்தை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் இந்த அம்மாவுக்கு தகுதியும் கிடையாது, தராதம் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், இவங்க கடின உழைப்பாளி தான். உண்மைன்னா உண்மை சொல்லிட்டு தான் போயிடுவேன். கடின உழைப்பாளி தான், கண்டிப்பாக கடின உழைப்பாளி. நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். அவங்க கணவரை பற்றி ஒரு இடத்துலையும் கூட நீ தப்ப சொல்ல. நான் சொன்னது இவங்களை பற்றி தான் சொன்னேன். இதில் எதுக்கு இவங்க கணவர் கண்டு வந்து உள்ளோடனே? நான் இவங்க கணவரை பற்றி ஒரு வார்த்தையும் கூட சொல்லலை. இந்த கலைமதி ஒரு சிஸ்டர், இப்போ நாகரீகமாக பேசுகிறேன், கலைமதி ஒரு சிஸ்டர் சோற்றுமதி தான். முழுக்க சோறு. அவங்க அண்ணன் வீட்டில் போய் கருதிங்கிறதா இந்த அம்மாவோட கொள்கையே பொழப்பு. அவங்க அண்ணன் போதை போட்டாலுமே அதை பற்றி பேச மாட்டாங்க. கேட்டால் நான் ஃபோனில் அட்வைஸ் பண்ணுங்க, அங்கே அட்வைஸ் பண்ணுங்க, இங்கே அட்வைஸ் பண்ணுவேன். அண்ணன் 10 நாளாக உட்காந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நார் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் வசைபாடி இருப்பாங்க. நீ எல்லாம் மனுஷனா என்னையாள்? இப்போ அந்த அம்மா எங்கே அப்போ இல்லை, இந்த அம்மா எங்கே போச்சுன்னா ஜாலியாக உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றோங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் துணி துவைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஸ்கூலில் எங்கள் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டியாச்சுன்னு யார் கேட்டா? உங்கள் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டினா நல்லா அதை படிக்கணுன்னா கண்டிப்பாக ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். அதையும் இது யூடியூப்பில் போட்டேன். நான் திருப்பி வந்து எதிர்க்கிறது சொன்னேன். அதை சொன்னதுக்கு இந்த அம்மா உட்காந்துட்டு இவன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னா, ஆமாம் இவங்க வீட்டில் வந்து நம்ம கையை பிடிச்சிருப்பானாட்டுக்கு. அதாவது பேசணுன்னு ஒரு டைட்டிலோடு பேசணும். டைட்டிலவே அநாகரிகமாக வச்சு பேசுகிறீங்கன்னா வாயில் வர்றது நாதாரி பரதேசி. அப்போ இந்த அம்மாவோட ஒழுக்கம் எப்படி இருக்குன்னா, ஒழுக்கங்கிறது இந்த குடும்பத்துக்கு சத்தியமாக என்ன விலைன்னு கேட்க தோணும். அதாவது ஒழுக்கத்தோடு நீங்கள் இன்றைக்கி பேசினா தான் உங்களை மதிப்பும். இந்த அம்மா டைட்டிலில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, அந்த பொம்பளை பொறுக்கியத்தை பற்றி பேசாத அப்படின்னா, அப்போ இந்த அம்மாவோட ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக டைட்டில் என்ன அதை வச்சு இந்த அம்மா போடணும். அதாவது கடவுள் இருக்கிறாங்க, கடவுள் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க மாட்டாமா. ஆமாம், கடவுள் வந்து இவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நாள் பக்க பலமாக இருக்கிறார். அதனால தான் உங்கள் அண்ணன் போதை போட்டு சுற்றிட்டு இருக்கிறார். ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணன் குடிகாரனை திருத்திட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணு. அதை விட்டு போட்டு எனக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணாத, அதை நான் பார்த்துக்கிறேன். கடவுள் எனக்கு இருக்கிறாரா இல்லையாரோ அது எனக்கு தெரியும். என்னென்ன ஆன்மீக வீடியோ, எத்தனை கோயிலுக்கு போகிற எல்லாமே இருக்குது, அதெல்லாம் போய் பாரு. கடவுள் இல்லாமையே வந்து இத்தனை கோயிலுக்கு நான் போயிட்டுக்கிறேன். அதை விட்டு போட்டு இவங்க வந்து உட்காந்துட்டு அந்த ஆம்பளை பொறுக்கியை பற்றி பேசாத, அந்த பொறுக்கியை பற்றி ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணன் குடிகார பொறுக்கியவை திருத்திட்டு அடுத்தவங்கள பொறுக்கின்னு சொல்லு. உங்கள் அண்ணனை திருத்துறதுக்கு வக்கில்லை, நீ பற்றி பேசாத. மொத்தத்தில் சோறுனா அந்த சோற்றுமதி கலைமதி தான். கலைமதி பற்றி பேசணும் இன்னும் நிறைய பேசலாம். ஆனால் அந்த பொண்ணு மாதிரி திறந்தாழ்ந்து டைட்டிலோடு நான் பேசவே மாட்டேன். அந்த அம்மா தான் அங்கே உட்காந்துட்டு ஆம்பளை பொறுக்கி அந்த அம்மா வேறு சொல்லிக்குது. நான் தவறாக பேசலைங்க, நான் ஒரு இடத்துலையும் கூட இப்போவும் சொல்கிறேன், ஒரு இடத்துலையும் கூட தவறாக பேசலை. ஒரு இடத்துலையும் கூட அந்த அம்மாவோட இதை பற்றி தவறாகவே பேசலை. அந்த அம்மா சோறு தான் சாப்பிட்றதெல்லாம் ஒரு வீடியோ எவனாச்சும் போடுவானான்னு கேட்டால், ஆனால் இந்த குடும்பம் போடு, ஏன்னா வேறு குடும்பத்துலலாம் சாப்பிட மாட்டாங்களாட்டுக்குது. அதைத்தான் நான் போட்டுக்கிறேன். மொத்தத்தில் இந்த பெண்மணி பெண்மணிக்கு வாய் இல்லைங்க, சோற்றுமதியே தாங்க. அதாவது ஒழுக்கமாக டைட்டில் போடாமல்
அநாகரிகத்தின் உச்சத்தில் ஒரு டைட்டில் போட்டுக்கிறேன்னா அந்த அம்மாவெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. கடவுளை பற்றியெல்லாம் இந்த அம்மா பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. நல்லா வந்து ஒரு கோயிலை பற்றி பேசும்போது குளித்து சுத்தமாக தான் பேசுவேன், சூரத்தனமாக பேச மாட்டேன். ஆனால் அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு பிரதோஷம் அன்றைக்கி தட்டத்தில் சோறை போட்டு இன்றைக்கி பிரதோஷம்னு பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த அம்மாவோட தரம் எப்படின்னு பேசுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர் கொந்தளிச்சுட்டு வந்தாலும் நான் பேஸ் பண்ண தயார். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.